அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு. இந்த நபிமார்களின் வரலாறில் நபிமார்களுடைய வரலாற்றை எப்படி நாம் அணுகணும், முதல்ல படைக்கப்பட்ட பொருள் எது என்ற விவரங்களை எல்லாம் கடந்த 3 காணொளிகளில் விவரமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது பாகம் 4. இதில் நபிமார்களின் நியமனமும் மனித தன்மையும், அதாவது நபித்துவம் இறைவனின் நியமனம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நபிமார்களுடைய வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனிதர் ஆதம் நபி அவர்களுடைய வரலாற்றை தான் நம்ம துவங்கணும். ஆனாலும் நபிமார்களுடைய வரலாற்றை துவங்குவதற்கு முன்னால் நபிமார்கள் என்ற அந்த நியமனம் எப்படி என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டோமே. ஆனால் அதை ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு சொல்லும்போதும் நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமறை குர்ஆனில் 25 நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 25 நபிமார்களுடைய இலக்கணங்கள் பற்றிய விவரங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நபிமார்கள் என்றால் அவங்க எதையாவது தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு நபியாக ஆவாங்களா, இல்லை அல்லாஹுவா அவன் விரும்பியவர்களுக்கு அந்த நியமனத்தை செய்வானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமானா இதை 25 நபிமார்களுக்கு ஒட்டுமொத்தமாக அதான் இலக்கணங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ நபிமார்களாக இருக்கக்கூடியவங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு வேறு விதமாக இருந்தாங்களா என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக நாம் நபிமார்கள்னால் யார், இப்போ ஒரு கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்யக்கூடியவர், அவருக்கு பேர் ஷஹீத். அவர் கஷ்டப்பட்டு அவராக செஞ்ச தியாகத்தினால அவர் ஷஹீதுங்கிறத பெறுறாரு. நபிங்கிற அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு ஏதாவது உழைக்க முடியுமா, செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டால் நபித்துவம் என்பது இறைவனின் பாக்கியமாகும். மற்ற மதங்களின் கருத்துக்களைப் போல் இஸ்லாமிய மார்க்கத்தில் யாரும் பக்தியால் நபியாக மாற முடியாது. முனிவர்களைப் போல் காடுகளிலும் மலைகளிலும் தங்கியிருப்பதால் ஒன்றும் அவர்கள் இறைவனின் நபியாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். அதுபோலவே வயதின் அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில், குடும்ப பாரம்பரியத்தின் அடிப்படையில் என்று எந்த அடிப்படையும் இதற்கு இல்லை என்கிறத தெளிவாக நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அனைத்து நபிமார்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. இதுக்கு இடையில் அனுப்பப்பட்ட லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபிமார்கள் இருக்கலாம். பெயர் சொல்லப்பட்டது 25 மட்டும்தான். அப்போ இந்த 25 நபிமார்களுக்கு பேசிக்காக முதல்ல நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோமே. ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறை பார்க்கும்போது ஒன்றுக்கும் நம்ம இந்த விவரங்களை சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அதனால் இதை முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். நபித்துவத்திற்கு இருக்கும் ஒரே ஒரு அந்தஸ்து இறைவன் யாருக்கு விரும்புவானோ அவர்களுக்கு அந்த தகுதியை, அந்த அந்தஸ்தை வழங்குவான். அந்த அந்தஸ்தை பெறுபவர் சிறுவராகவும் இருக்கலாம், பெரியவராகவும் இருக்கலாம், வயோதிகராகவும் இருக்கலாம். இது முழுக்க இறைவனின் நாட்டத்தில் உள்ளது. அவன் விரும்பியவர்களுக்கு தன்னுடைய நபித்துவத்தை வழங்குவான். இதுதான் அதோடைய சாராம்சம். இறைவனின் நாட்டம்தான் முக்கியம். இதை இறைவன் தனது திருமறையில் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறான். எப்படி? நபி ஆவதற்கு வயது வரம்பு இல்லை என்பதை முதல்ல பாருங்க. யஹ்யா அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹி வஸல்லம் ஆகியவர்களை அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போதே நபியாக நியமித்திருக்கிறான். இதை பார்க்கணும்னா 19வது அத்தியாயம் 12வது வசனத்தில் பாருங்கள். யஹ்யாவே, இவ்வேதத்தை பலமாக பிடித்து கொள்வீராக என்று கூறினோம். சிறுவராக இருக்கும்போதே அவருக்கு அதிகாரத்தை நாம் அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் வேதம் வழங்கப்படுவதும் ஒருவர் நபியாக ஆக்கப்படுவதும் 40 வயதில்தான் என்று
கூறி 40இல் ஒரு தனி முக்கியத்துவம் இருப்பது போல பலர் என்ன பண்ணுறாங்க, அறியாமையின் காரணத்தினால் பல கதைகளை சொல்லி மக்களிடம் தவறான ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள், சித்தரிக்கின்றார்கள். யெகயா நபி அவர்கள் பிறக்கும் போதே நபியாக பிறக்கிறார்கள். சிறுவராக இருக்கும் போதே அவருக்கு வேதத்தை கொடுத்து விட்டான் என்று இந்த வசனம் திருக்குர்ஆனில் 12வது அத்தியாயம் 19வது அத்தியாயம் 12வது வசனம் கூறுகிறது. உடனே அவர் அக்குழந்தை, நான் அல்லாஹ்வின் அடியான், எனக்கு அவன் வேதத்தை அளித்தான், என்னை நபியாக ஆக்கினான், நான் எங்கே இருந்தபோதும் பாக்கியம் பொருந்தியவனாகவும் ஆக்கினான், நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டான், என்னை துர்ப்பாக்கியசாலியாகவும் அடக்குமுறையை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 19வது அத்தியாயம் 30, 31, 32 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். மேலும் 19வது அத்தியாயம் 30வது வசனத்தில் ஈசா நபி அவர்கள் பிறந்த உடனேயே தம்மை இறைவன் தூதராக நியமித்து வேதத்தை வழங்கியதாக கூறினார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நபியாக நியமிக்கப்படுவதற்கும் வயதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்கு இவ்வசனங்கள் மிகுந்த சரியான சான்றுகளாக நமக்கு இருக்குது. இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். முகமது நபிக்கு விதிவிலக்கா? சிலர் நபியாவதற்கு இறைவனின் நாட்டம்தான் முக்கியம் என்பதை ஒத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இதில் விதிவிலக்கு பெற்றவர்கள் என்று வாதிடுகிறார்கள். அப்படி ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் நபியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் பிறப்பிலிருந்து நபி அல்ல. அவர்களுக்கும் தான் நபியாகும் வரை, அவர்களுக்கு தான் நபியாகும் வரை அதை பற்றிய எந்த செய்தியும் தெரியாது, எந்த ஞானமும் இல்லை, எந்த அறிவும் கிடையாது. இதை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? திருக்குர்ஆனில் 93வது அத்தியாயம் 7வது வசனத்தில், உம்மை நபியே முகமதே உம்மை வழி அறியாதவராக கண்டு அவன் வழிகாட்டினான். ஒன்றும் தெரியாதவராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் 40வது வயதில் அதற்கு மேலே அல்லாஹ் வழிகாட்டினான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். மேற்கண்ட வசனத்தில் நபி அவர்கள் பிறப்பில் நபி இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின் இறைவன் அவர்களை நபியாக ஆக்கினான் என்பது தெளிவாக புரிகிறது. ஆக இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி எனக்கு திருக்குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி என்ன திருக்குர்ஆனில் கூறியுள்ளானோ அதை தான் நாம் கூற வேண்டுமே தவிர நாம வரலாறு என்ற பெயரில் எதையும் திரித்தோ கூட்டியோ குறைத்தோ சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம், அல்லாஹுவின் பெயரில் இட்டுக்கற்ற பாவம் என்பதை நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி வெளியில் மக்களிடம் பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அடிமனதில் சரியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை மட்டும்தான் மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். நபிமார்களை புரியும் 3 முறைகள் எப்படி நாம் புரிய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய 3 முறைகளை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். 1, தோற்றத்திலும் புற தோற்றத்திலும் அவர்கள் மனிதர்கள் தான். 2, அகத்தோற்றத்திலும் அவர்கள் மனிதர்கள் தான். 3வதாக அறிவிலும் ஆற்றலிலும் அவர்கள் மனிதர்கள் தான் என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ளணும். இதற்கு மேல் உள்ள விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இதை சரியாக ஒன்றுக்கு பல முறை திருப்பி கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் இது சம்மந்தமான ஆர்டிக்கலில் போட்டிருக்கேன். தவறாமல் படித்து சரியாக புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு அனைவருக்கும் விளக்க வேண்டும். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய குழுமங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து இந்த சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை, உங்கள் ஆதரவு கரங்களை நீட்டும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி.